மற்ற கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு டூர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பாஜக எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே. அதனால தான் அவரே ஒதுக்கிட்டீங்களே. சரி, மக்கள் நினைக்கிறாங்க அவரே ஒதுக்கிட்டாங்க, அவரே ஒதுக்கினாலும் அவரும் ஒதுங்கி இருக்காரு. ஸோ அந்த யாத்திரை வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது கிரவுண்ட்லன்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. திரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு வந்து 2 வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டாருங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ல நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணிப்போம் அப்படின்னா என்னது? அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. யார் சொன்னா நடக்குமோ அவர் சொல்றாரு. அது யாருடைய வாக்கா நீங்க எடுத்துக்கலாம்? பிஎம்மோட வாக்காக எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ கூடிய விரைவில் மீண்டும் அதிரடி அண்ணாமலையை பார்க்கலாமா? மோஸ்ட்லி எஸ். கூடிய விரைவில் அதிரடி அண்ணாமலை மீண்டும் பார்க்கலாம். எஸ். ஜாயிண்டா அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க மூவி? ஜாயிண்ட்னா என்னது கொஞ்சம் கரெக்டா? எனக்கு தெரியாது. ஜாலியா இருக்கியே. அப்ப அதை அடிக்கிறாங்க. அப்ப அதை அடிக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் யாரு? நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுடைய பொலிட்டிக்கல் விஸ்டம் என்ன. இன்னைக்கு ஆக்டர் விஜய் 4 நிமிஷம் நீங்க போராடுறதுக்கு தான் களத்துல வர்றீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, கூட்டம் வந்துருச்சு, எங்களால பண்ண முடியல. எங்க வந்தாங்க சார்? கூட்டம் பயங்கரமா இருந்தது, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அதான் சார், நீங்கள் 80% தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிருக்க, 90% நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொன்னீங்களே. என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க ஒயிட் பேப்பர் கூட கொடுக்க மாட்டேன், இல்லை ஓன்னு போயிடுறாங்களே. உங்களுக்கு திட்டங்கள் விடுங்க, நீங்க வந்து நீங்க வந்து உங்களை கொள்ளையடிக்கிறதுலே டைம் ஆயிடுச்சு. அஜித்குமார் இஷ்யூல கஸ்டோடியல் டெத்தில் அஜித்குமாரை விட்டுட்டாங்க, விஜயை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவனுடைய பிரச்சனை என்ன நான் சொல்றேன், எங்க தலைவர் பார்த்துட்டீங்களா என்ன பேசுனாங்க? எங்க தலைவரையோ இஷ்யூவா பேசுங்கய்யா. அந்த டீசென்சி, டிக்னிட்டி, டிசிப்ளினை பார்ட்டியில கொண்டு தாவேக்காவனுடைய ஐடியாலஜி என்ன யாராவது சொல்ல முடியும்? ரூம்ல 4 பேர் மோடி எதிர்ப்பது, ஸ்டாலின் எதிர்ப்பது. எங்க எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறாரு 3 நிமிஷத்துல எப்படி எதிர்ப்பீங்க எனக்கு தெரியலையேப்பா. எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாரு. சாதாரணமா உங்க படம் கூட நீங்க 2.5 மணி நேரம் நடிக்கிறீங்க சார். அறிக்கை விடுறாரு சார் எல்லாத்துக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அறிக்கை வருது. அதுக்கு பேர் தான் லெட்டர் பேட் கட்சின்னுவாங்க. சொன்னா கோவம் வரும் உங்களை எல்லாருக்கும். அவன் கேமராமேன்லாம் அடிப்பான், விஜய் ரசிகர் அவன். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளம் தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வீடியோ இதில் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம்னா. தமிழகத்தில் பாஜக இருக்கா இல்லையா? ஏன் அப்படி கேட்குறீங்க? என்ன உட்கார வச்சுக்கிட்டு இல்லைனால தான் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க, பெரிய செட்டப்பாக வேற இருக்கு. இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, இந்த கூட்டணி அமைந்த பிறகு இப்போ பாமக வந்து இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்றது தெரியல. பட் அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க ஒரு சுற்றுப்பயணம், அன்புமணி வந்து டிஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்காரு. அவர் கட்சியை காப்பாத்துறதுக்கான அந்த வேலையில் அவர் இறங்கியிருக்காரு. தேமுதிகவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்நியார் மேடம் வந்து ஒரு சுற்றுப்பயணம் தமிழகம் முழுக்க போறேன், ஆகஸ்ட் 2 பண்ண போறாங்க. மற்ற இப்போ பூவை ஜெகன் ஆகட்டும், அவரும் வந்து அவரோட தொகுதியான இடத்துக்குலாம் போறாரு. அது மாதிரி நம்மளுடைய மற்ற கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு டூர் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பாஜக எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே. இப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ சரி, பாஜக மட்டும் இல்லைங்க, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தெரியலையா உங்களுக்கு? அதில் நீங்கள் இந்து முன்னணி நீங்கள் பார்த்தீங்க, முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய கணக்கே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்ட்டு. பட் எங்களுடைய கணக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் எடுத்ததில் சுமார் 6 லட்சம் பேர் நாங்கள் வந்திருக்கோன்றது. நம்ம எப்படி எதை அடிப்படையில் சொல்கிறோன்னா, வண்டிங்க வந்தது எல்லாம், இதெல்லாம் நம்ம ₹1 செலவு பண்ணாமல் ப்ரோக்ராமுக்கு மட்டும் செலவு பண்ணாதாலே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். பவன் கல்யாண் 2 வாட்டி வந்திருக்கிறாரு இங்கே, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து பூத்து 234 தொகுதிகளிலுமே பூத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து, அந்த ப்ரோக்ராமை இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களே வந்து ஒரு எக்ஸாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, 2 நாள் முன்னாடி கீழே எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் வந்து இல்லை, அது கூட ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாம் காஃபிலாம் கொடுக்குறாங்க, ஆனால் ஆள் மட்டும் சேர மாட்டேன்றாங்க கூட நைனாட்ட சொன்னாருங்க. அது யார்? நாங்களே காஃபி குடிச்சிக்கிட்டு நாங்களே சாப்பிட்டுட்டு வந்துடுறோமா? அப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் யார் அவங்க? இல்லை, சேர மாட்டேன்றாங்க, ஓட்டு போட மாட்டேன்றாங்கன்னு கும்பிடுறாரு. உங்களுக்கு வந்து 12% ஓட்டு வாங்கியிருக்கோம் பிஜேபி. சரி, இது வந்து டிஎம்கே வந்து சும்மா வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது எங்கள் அலைன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுன்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பட் இட் ஓன்ட் ஒர்க். பேசிக்லி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி இஸ் எ வெரி ப்ரூவன் பார்ட்டி.
உங்களுக்கு விஜய் மாதிரியோ இல்லைன்னா வந்து மற்ற கட்சிங்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு டபுள் டிஜிட்டில் 12% எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அலைன்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19% வாக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதனால வந்து நீங்கள் புருவன் பார்ட்டியை வந்து நீங்கள் பிரசன்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுல வந்து எடுத்துக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு நீங்கள் ஏன் வந்து யாத்திரை போகல, நீங்கள் ஏன் அது பண்ணது கூட நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் பாஸ். 234 தொகுதியிலையும் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். எப்போ பண்ணோம்? 20 வருஷம் முன்னாடி கிடையாது, போன வருஷம் பண்ணது. போன எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நாங்கள் 234 தொகுதியிலையுமே எண்மண் எண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவர் எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோம். இல்ல அதனாலதான் அவரே ஒதுக்கிட்டீங்க. மக்கள் நினைக்கிறாங்க அவரே ஒதுக்கிட்டாங்க, அவரே ஒதுக்கினாலும் அவரு ஒதுங்கி இருக்காரு. சோ அந்த யாத்திரை வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு, அது கிரவுண்ட்ல இருந்து தானே மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ நான் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ணன் அண்ணாமலை அவர்களை யாருமே ஒதுக்க முடியாது. இஸ் இன்வின்சிபிள். அவரை ஒதுக்கெல்லாம் முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக. பக்கத்து மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எடுத்து, இதுக்கு முன்னாடி பிரசிடெண்டாக இருந்தவங்க புரந்தேஸ்வரி அவர்கள். அவங்க யாரு? என்டி ராமாராவ், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், இப்போ டிடிபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபவுண்டர், அவருடைய டாட்டர். அவங்கள மாற்றிருக்காங்க. அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலங்கானா எடுத்துக்கோங்க, பிரசன்ட் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி. அதுக்கு முன்னாடி பண்டி சஞ்சய் அவர்கள் இருந்தாங்க, இப்போ அவர் எம்ஓஎஸ் ஹோமா இருக்கார். அவரை மாற்றி கிஷான் ரெட்டிஜியை கொண்டு வந்தாங்க. இப்போ கிஷான் ரெட்டிஜியை மாற்றி ராமச்சந்திர ராவ்ன்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க, சீனியர் மோஸ்ட் பர்சன். ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு மாற்றம்ன்றது எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எந்த மாநிலத்திலுமே நீங்கள் கேரளா எடுத்துக்குங்க, இதுக்கு முன்னாடி சுரேந்திரன் அவர்கள் தான், இப்போ ராஜீவ் சந்திரசேகர்ஜி வந்திருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஆனால் திரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு வந்து 2 வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு வாட்டி 3 வாட்டி. ஒரு வாட்டி ட்விட்டரில் அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன சொன்னார், அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அப்படின்னா என்னது? ஒரு எலிவேஷன் நேஷனல் லெவலில். நேஷனல் லெவல் சார், நேஷனல் லெவலில் எலிவேஷன் கொடுக்குறோம். ஒரு நேஷனல் பார்ட்டியில் நேஷனல் லெவல் எலிவேஷன் தான் அல்டிமேட், ஸ்டேட்டு கிடையாது. ஆப்வியஸாக ஃபார் மெனி ரீசன்ஸ். இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், அது எல்லாமே பவர்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேஷனல் பார்ட்டியில் எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் நேஷனல் லெவலில் நாங்கள் ஒரு நாள் தான் நேஷனல் பார்ட்டியில் இருக்கீங்க, இல்லை ரீஜனல் பார்ட்டியில் இருந்துட்டு போயிடலாமா, இல்லை நீங்களே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிக்கலாமா? அது கிடையாது. இல்லை, நமக்கு அந்த க்ரோத் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த க்ரோத் வரும்ன்றதுனால தான் அந்த இதில் வரும். இப்போ நேஷனல் பார்ட்டியில் அப்போ நாங்கள் 2-3 ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, இன்டர்வியூ, தினமலர் கேட்குறாங்க, தினத்தந்தி கேட்குறாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்போ ரீசெண்டாக ஊடகத்தில் கூட வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுப்போன்னு யார் சொல்கிறாங்க? அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். யார் சொன்னால் நடக்குமோ அவர் சொல்கிறாரு. அது யாருடைய வாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம்? பிஎம்மோட வாக்கா. அவ்வளோதான். இதில் யாரை ஓரம் கட்ட முடியும்? யார்? நம்ம நேற்று நான் அண்ணாமலை அண்ணனோட தான் இருந்தேன். அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறோன்னு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. த திங்ஸ் ஆர் தேர். வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் அலைன்ஸ் எப்படி ஜெயிக்க வைக்கிறோம் தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் யாத்திரை போகணுன்னா யாத்திரை போக வேண்டியதான். நயினார் நாகேந்திரன் அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறார், நம்ம வந்து அலைன்ஸில் இருக்கோம், மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கேவாக இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க் என்ன, பூத்தை வலுப்படுத்தணும். 234 தொகுதியில் நம்ம என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது அஜெண்டா என்னது, டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு தேவையான என்ன ஒர்க்கோ அதை நம்ம பண்ணுறோம். இப்போ மற்ற கட்சிங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டியது தேவையான அவங்களுக்கு சீட் நெகோசியேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பாஸ். பட் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்ல, அலைன்ஸ் உள்ள வந்துட்டோம்ல. இப்படி சொல்லலாம், ஏடிஎம்கே நம்மளோட அலைன்ஸ் உள்ள வந்திருக்குல்ல, என்டிஏ அலைன்ஸ் தானே. கரெக்ட் சார், இட்ஸ் எ வெரி பிக் மூவ். இல்லை அது எண்டு வந்து என்னென்னா, அண்ணாமலை அண்ணனை யாரும் எங்கேயும் ஒதுக்கவும் முடியாது. அவரை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சீட்டை வேணால் ஷேக் பண்ணலாம், சீட்டை எங்ககிட்ட எடுக்க முடியாது. ரொம்ப பின்னாடி நின்று சின்ன பசங்க மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட். ஏதோ எங்கள் அப்பாலாம் வந்து பெரிய அரசியல் அந்த பேக்ரவுண்ட் கிடையாது. மக்கள் சக்தியை பார்த்து வந்து உட்காந்துரும். 234 தொகுதியிலையும் தாமரையை கொண்டு போய் சேர்த்துருக்கும். இட்ஸ் நாட் எ ஜோக். அது பண்ண போய் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரு, நான் பர்சனலாக எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கேன், என் குடும்பம் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சு, அவர் குடும்பம் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கு. ஸோ அதனால் மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அது உறுதியாக கண்டிப்பாக எங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு, அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஸோ கூடிய விரைவில் மீண்டும் அதிரடி அண்ணாமலையை பார்க்கலாமா? இல்லை, அவர் ஆல்ரெடி அதிரடியாக தான் இருக்காரு. இன்னும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எஸ், கூடிய விரைவில் அதிரடி அண்ணாமலை மீண்டும் பார்க்கலாம். எஸ். ஓகே சார், கமிங் டு டிஎம் கூட சொல்லியிருக்காரு போல இருக்கு, ஆகஸ்ட்லேருந்து பேச. அதான் கூடிய விரைவில் நான் தான் மீட் பண்ணேன். டிஎம்கே பாலிடிக்ஸை இங்கே நம்ம பார்ப்போம். ஓப்பனாக சொல்லலாம், வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை. குறிப்பாக நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்று பண்ணல தானே சார். இதில் நான் மற்ற பத்திரிகையாளர் மாதிரி பண்ண முட்டு கொடுக்குறதுக்கு நான் இல்லை.
இந்த யூடியூப் ஆரம்பிச்சது என்ன உண்மையை சொல்றது தான் ஆரம்பிச்சோம். சரி. தேசிய நிற்கிறது தானே பண்ணோம். எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஆனாலுமே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல டிஎம்கே இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமிட்டே அது இருக்காங்க. உங்களுக்கு பெண்ணுன்ற ஒரு நிறுவனம் அந்த வேலையை வந்து 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு பிம்பத்தை மீடியாவில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இனி இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனில் வந்து இன்னைக்கு அதெல்லாம் உங்களால் மறைக்கவும் முடியாது. யூ cannot டூ எஸ்கேப்பும் ஆக முடியாது உங்களால். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணுற தவறுகள் வந்து வெளியில் வந்து இப்போ சார் இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன். விவசாயிங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், கேங் ரேப்ஸு, ட்ரக்ஸு. இன்னைக்கு சினிமா துறையில் ட்ரக்ஸ் வந்துருச்சு. நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், ரெட் ஜெயிண்ட் எடுக்கக்கூடிய மூவிஸில் நீங்கள் நிறைய மூவிஸில் நீங்கள் வந்து இந்த பிரதீப் ஒரு பிரதீப் ரங்கநாதன், ஒரு ஒரு லேட்டஸ்ட் ஒரு மூவி வந்து லவ் ஸ்டோரி, டிராகன் லவ் ஸ்டோரி, டிராகன் லவ் ஸ்டோரி, ம், லவ் ஸ்டோரின்னு முன்னாடி வந்ததில்ல, இந்த செல்ஃபோன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, லவ் டுடே, லவ் டுடே, வாட் எவர் இட் இஸ். அதில் ஜாயிண்ட்டை பற்றி பேசுவாங்க, ம், ஜாயிண்ட்டை அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மூவியை? ஆம். ஜாயிண்ட்னா என்னது தெரிஞ்சா கரெக்டாக எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது. அதுதான். அப்போ அதை அடிக்கிறாங்க. அப்போ அதை அடிக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் யாரு? சார் அது டைரக்டர் வந்து அந்த கதையில வச்சிருக்காரு. ப்ரொடக்ஷன் யாரு? ரெட் ஜெயிண்ட். Red ஏஜிஎஸ் ப்ரொடக்ட் பண்ணாங்க, ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் அது பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது யாரு? ஓகே, ரெட் ஜெயிண்ட். இது ஒரு சாதாரண ப்ரொடியூசர்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். நீங்கள் அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜென் ஜி கிட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தோணலாம் பாஸ். பட் இன்னைக்கு படத்தை பார்த்து சார், இப்போ ரஜினிகாந்த் சார் சிகரெட் பிடிக்கிறது நிப்பாட்டிட்டார் படத்தில். ஏன்? நீங்களும் அவருடைய ஃபேனு, நானும் அவருடைய ஃபேனு. கரெக்டா? கரெக்ட். கரெக்டு தானே? கரெக்ட் தான். நீங்கள் சிகரெட் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சதே கிடையாது. இல்லை, நான் பிடிச்சிருக்கேன் எப்பயோ 2-3 வாட்டி. என் இன்ஸ்பிரேஷன் யாராக இருந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஜினி சாரை பார்த்து தான். தெரியாத வயசுங்க சார். அப்படி போட்டு இப்படி பிடிப்போம், அது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம், பண்ணுவோம். அதுக்கப்புறம் விவர விஷயத்தில் வேண்டான்றோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ, இதனால் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னா நான் பிடிக்கவே மாட்டேன், படங்களில் வேண்டான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் நீங்கள் ஒரு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்து பாராட்டினார். தெரிஞ்சு பாராட்டினாரா? தெரியாம? வீட்டுக்குள்ள கூட நாங்க கூட செல்போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஆமா, யோசிச்சோம். இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு ட்ரக்ஸ் விற்கிறவன் திமுகவில் இருக்கான். அப்ப எப்படி நீங்க சொல்ல முடியும் விக்ரவன் திமுகல இருக்கான்னு? சாதிக் பாஷா எங்க இருந்தாரு? திமுக அவர் சேர்ந்தவர். அதிமுகவில் இருந்தாரா? பிஜேபியில் இருந்தாரா? திமுக சேர்ந்தவர் கிடையாது சார். திமுகவினுடைய மாநில பொறுப்பில் இருந்தவர். இன்டர்நேஷனல் விங்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் விங்கில் தான் இருக்க முடியும், வேற எதில் இருக்க முடியும்? பட் அவன் பெயில் வந்துட்டாரு இப்போ. சரி, பெயிலில் வரட்டும், கெயிலில் வரட்டும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பெயில்ன்றது உங்களுக்கு யுவர் ரைட். மர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு 90 நாளில் பெயில் கிடைக்குது. பெயிலில் வந்ததுனால நீங்கள் இது கிடையாது, கிரிமினல் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ட்ரையலில் நடக்கணும், சார்ஜ் ஷீட் போடுவாங்க, ட்ரையல் நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ எடுத்து பாருங்க, இப்போ நடந்தது ஞானசேகரன் ஞானசேகரன் ரேப் பண்ணுறாரு. எங்கே? அண்ணா யூனிவர்சிட்டியில். அவர் இருந்த கட்சி எது? மா சுப்பிரமணியனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. யாருக்கோ க்ளோஸாக இருக்க போட்டோம், நான் கட்சியை பற்றி பேசுகிறேன். திமுக. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் எந்த கொள்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இவங்க ஆட்சியை நடக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால தான் அந்த ஆட்சி மாற்றம் நடக்கணும். இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்துலையுமே யாத்திரை போகிறார், நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? திமுகவில் கொங்கு மண்டலம், அங்கே உங்களுக்கு கூட்டம் வரும், அங்கே அதிமுகவும் பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. கடலூரில் போனார், எப்படி வருது அவ்வளோ கூட்டம்? இன்ஃபேக்ட் ஸ்டாலின் போட யாத்திரையோட இங்க ஸ்டாலின் யாத்திரைக்கு எங்க கூட்டம் வருது? யாருமே இல்ல. இங்கதான் அவ்வளவு கூட்டம் வருது. கூட்டமே இல்ல சார். உங்களுக்கு ஸ்டாலினுக்கும் கூட்டம் கிடையாது, உதயநிதிக்கும் கூட்டம் கிடையாது சார். அதனால தான் நீங்க வீடு வீடா போறீங்க. ஏன்னா உங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க. ஃபெயிலு சார். நான் ஒன்று சொல்றேன், வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன பண்றேன்னு சொன்னாங்க. நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சிட்டீங்களா? இல்ல. ஏன் ஒழிக்கல? ரகசியம் அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இல்லங்க சொல்றேன் பேசிக்கா. ரகசியம் அவருக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல, அப்ப ஒழிக்கிறதுக்கான தெம்பும் திராணியும் உங்ககிட்ட இல்லை. யூஆர் இன்காம்பிடென்ட். பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அல்ல சார், யூஆர் இன்காம்பிடென்ட். இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அது 2 வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்கல்ல. லீகல் ஃபைட்டோ இல்லை ரிக்வஸ்டோ ஏதோ பண்ணி 2 வருஷம் நிப்பாட்டி இருந்தாங்களா இல்லையா? கரெக்ட், நிப்பாட்டி. உங்களால் பண்ண முடியலல்ல. நீங்க சரி, நீட்டுக்காக ஒரு நாள் நீங்க போய் பிரதமரையே யாரையாவது சந்திச்சு பேசியிருக்கீங்களா? எப்போ எல்லாம் அந்த முதல் குடும்பத்தில் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உதயநிதிக்கு பிரச்சனை வருதோ, முதலமைச்சரோட உடனே டெல்லி கிளம்புவார். நீங்க இல்லைன்னு மறுக்காதீங்க.
சார் அப்ப ஏன் சார் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு? பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? எந்த சிஎம் கேட்டாலும் பிரைம் மினிஸ்டர் பார்த்து தான் பார்ப்பார். இது சீஃப் மினிஸ்டர் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் என்ன பேசுறீங்க அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு பர்செப்ஷனை பில்ட் எப்படி பண்ணுவீங்க. உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள போய் எப்படி எல்லாம் எப்படி பேசுறீங்க? உட்காடுறீங்க, நீங்கள் வந்து சாஷ்டாங்கமா காலில் விழுகிறீங்களா இல்லை குனிஞ்சு காலில் விழுகிறீங்களா, அதெல்லாம் வேற டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம அப்புறம் பேசிப்போம். பட் நான் கேட்கறது ஒரு பர்செப்ஷனை பில்ட் பண்ணுவீங்க. இதுக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் என்ன பர்செப்ஷனை பில்ட் பண்ணுவீங்க? நாங்களும் டெல்லியில் ரொம்ப க்ளோஸாக தான் பாஸ் இருக்கோம், கரெக்டா? அதுக்கு ஒரு பர்செப்ஷனை பில்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்டவொன்னே விட்டுவாரா மோடிஜி? சொந்த கட்சியில் இருக்கனே விட மாட்டார் தவறு செஞ்சா. உன்னையா விட போகிறாரு சொல்லுங்கள்? அதனால் பேசிக்காகவே இந்த கவர்மெண்ட் தே ஹேவ் டன் லாட் ஆஃப் மிஸ்டேக். அஜித் குமார் கஸ்டோடியல் டெத் என்ன சொன்னாங்க? எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. கடைசியில் முதலமைச்சர் சாரி கேட்குறாரு. சாரி கேட்டால் உயிர் வந்துருமா? சார் நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன். ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் வரும்போது இது தெரியும், இந்த திமுக எப்படி ஆக்டிவேட் பண்ணுச்சு. மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி எங்கே பார்த்தாலும் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ், சூர்யா எல்லாரும் நாட் நேம் ஒன்று எவ்ரிபடி ரியாக்டட். பட் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி அநீதி 24வது வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் அதை பண்ண முடியும்? 24வதோட இதுன்றாங்க, லாக்அப் டெத்துன்றாங்க. ரெட் ஜெயிண்ட்டை விட்டுருங்க, அவங்களாம் விட்டுருங்க. பட் என்டிஏ ஆஸ் அ கூட்டணி வந்து இதில் வந்து ரொம்ப சுணக்கமாக இருந்ததோ இந்த லாக்அப் டெத்தை பொறுத்தவரை? இல்லையே, நம்ம போராட்டத்தில் இறங்கிட்டோம். நம்ம வந்து நேராக களத்தில் போய் நின்று இருக்கோம். அவங்க குடும்பத்தோடு நின்று இருக்கோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர். பட் எல்லாமே லேட் ரியாக்ஷனாக தானே சார் இருந்தது. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு. இப்போது என்ன சொல்கிறேன், திமுக வந்து டெத்தில் அரசியல் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்ன கால சூழ்நிலை ஒரு அரசியல் அதில் பண்ணுறதுல என்டிஏ தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இல்லை நியாய தர்மம் பக்கம் என்டிஏ நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாவில் அரசியல் பண்ணக்கூடாது. நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு டெத்தில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற அலைன்ஸ் நம்மளுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட். ஆனால் தவறு செஞ்சவங்கள நம்ம வந்து கேள்வி கேட்டே ஆகணும். நம்ம அதுக்கான எல்லா மூவும் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம நெருக்கியிருக்கோன்னா, முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு உடனடியாக உத்தரவிடுறாரு. சிபிஐக்கு நான் அந்த கேஸை மாற்றிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை பில்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இல்லை ஆக்சுவலி வந்து அதிமுக வக்கீல்கள் 3 நாள் கழிச்சு வந்தோம்னா 30 நாள் கழிச்சு வந்தவர் சார் விஜய். நீங்கள் 3 நாள் 30 நீங்கள் எங்களை சொல்கிறீங்க. 30 நாள் கழிச்சு வந்து சாரி வேண்டாம்ன்றாரு. அப்புறம் திருப்பி சாரி வேணுன்றாரு. 4 மணி நேரம் போராட்ட பர்மிஷன் வாங்கி 4 நிமிஷம் போராட்டம். நீங்கள் 4 மணி நேரம் வாங்கி 4 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல பாஸ். ஆனால் நீங்கள் அந்த இருந்த 4 பேரை வச்சுக்கிட்டு அங்கே இருந்த பேரிகேடெல்லாம் உடச்சி என் மேலே 2 பிபிடி ஆக்ட் போட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு. எதுக்கு போட்டாங்க? ஒன்று பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் இன்னும் இருக்காங்க இருக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. அப்புறம் இல்லாத ஜேசிபியை நான் உடைச்சேன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. ரெண்டுமே பொது சொத்து கிடையாது. பிரதமர் ஃபோட்டோவை எங்கே வேணாலும் ஓட்டலாம், யார் வீட்டில் வேணாலும் ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட். பிரதமர் ஃபோட்டோ எங்கள் கட்சி, எங்கள் பிரதமர், நான் என்ன வேணாலும் போனேன். எங்கள் பிரதமருக்கே என் மேலே இல்லாத கோபம் உனக்கு எதுக்கு? நீ பிபிடி ஆக்ட் போட்டு என் மேலே இப்போ நீ யார் மேலே கேஸ் போட்டிருக்க? அத்தனை டிவைடர் உடைச்சிருக்காங்க, அத்தனை ரோடு ஃபுல்லாக. நான் அதனால தான் சொல்கிறேன், தாவேகாவும் திமுகவும் ஒன்று. நான் அதனால தான் சொல்கிறேன் சார், உங்க தலைவர் வந்து இதுல இல்ல சார், நான் சொல்றேன் இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நயினார் அண்ணன் எப்போ பார்த்தாலும் விஜயங்க கூட்டணிக்கு வரணும், விஜயங்க கூட்டணிக்கு வரணும், விஜயங்க கூட்டணிக்கு வரணும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சவனே இப்படி நீங்க குற்றச்சாட்டு தர்றது தப்பு தானே சார்? நீங்க போன வாரம் வெளியே விஜய் வரணும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க கூட்டணி. இந்த வாரத்திலையுமே விஜய் வரணும் தான் சொல்லுவோம், அது வேற. பட் தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுடைய பொலிட்டிக்கல் விஸ்டம் என்ன. இன்னைக்கு ஆக்டர் விஜய் 4 நிமிஷம் நீங்க போராடுறதுக்கு தான் களத்துல வர்றீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, கூட்டம் வந்துருச்சு எங்களால பண்ண முடியல. எங்க வந்தாங்க சார்? கூட்டம் பயங்கரமா இருந்தது, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் நாங்க இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல, ஃபுல்லா கூட்டமா இருந்ததுன்றாங்க. அதுதாங்க, அது எங்கேயோ கேமரால எங்கேயோ எல்லா இடத்துலையும் விஜய் போறாருன்னா பின்னாடியே ஒரு ட்ரோனை கொண்டு வருவாங்கல்ல. சினிமா எடுக்கிறவங்க தான் நல்லா சினிமா அந்த ஜோக்கெல்லாம் நல்லா காட்டுவாங்க. எங்கேயோ காட்டுங்க அவ்வளோ கூட்டத்தை. கூட்டம் வரலன்றதானே பாஸ் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? போலீஸ் விடலை எங்களை. நானும் செக் பண்ணேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், சார் எங்கே விடலைன்னு சொன்னாங்கன்னா பதில் சொல்கிறோம் அப்படின்றாங்க. கூட்டம் வரல. உங்களுக்கு சென்னையில் எவ்வளோ கூட்டம்? நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஷிப் சொன்னீங்க? 20 லட்சம் தாவேகாக்கு. 15-20 லட்சம் சொன்னாங்க. கரெக்டா? ஆமாம் கரெக்டாக சொன்னாங்க. 10,000 பேர் காணும் பாஸ். ஃபெயிலியர் பாஸ். ரீல்ஸ் டைம் எவ்வளோ சொல்லுங்கள்? நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறோம்ல, 1 மினிட்டுக்குள்ள 3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக 3 மினிட்ஸ் பேசியிருக்காரு நம்ம விஜய். அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போடணும் அவர் பேசுறது. அந்த கிட்ஸ் தானே இருக்காங்க அதுல. யூத்ல கூட சொல்ல மாட்டேன், சொல்ல முடியும். கிட்ஸ்னா பாஸ் என்ன பாஸ்?
கிட்ஸ் தான் பாஸ். இல்ல ரோட்ல இருக்கிறதெல்லாம் உடைப்பாங்களா? பேசிக்கா காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த வேலையை செய்வாங்களா? ஆக்சுவலி கருணாகராஜன் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துருச்சு இந்த ஏன்? போராட்டம் பார்த்தோன்னே. என்னன்னா, என்னடா இது இந்த சென்னை போராட்டம்லாம் அவர் தான் மோஸ்ட்டா ஹேண்டில் ஆமா, ஆமா, பண்ணுவார்ல. ஆமா, ஆமா. அவர் எப்பவுமே எப்போ நீங்க ஆஃபீஸ் போனாலும் ம். ஃபோன் பண்ணி இவன்ட்ட பேசிட்டு அவர்ட்ட பேசினா அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ரொம்ப நினைக்கிறேன். கஷ்டம். ஆமா, ஆமா. இவங்க நடத்துற போராட்டத்தை பார்த்து அவர் கோயிலே கட்டிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு போராட்டம் அவர் நடத்திருக்காரு தனியா. இல்ல, ஐ மீன் ஆர்கனைஸ் இல்ல பண்ணிருக்காரு. நாங்க ஆர்கனைஸ் பண்ணாலும் கூட எல்லா இடத்துலயுமே நம்ம பார்ட்டிக்குன்னு ஒரு டிசிப்ளின் உண்டு. கரெக்ட். சென்னையில ப்ரொட்டஸ்ட் நடத்துனதுல அதிகமான கூட்டம் வந்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு தான். கரெக்ட். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கா எதுக்கோ ஒரு இதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கரெக்ட். வள்ளுவர் கோட்டம் அந்த ரைட்ல இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம ராஜரத்ன ஸ்டேடியம் கிட்ட ஆ, கோட்டை நோக்கி வரோம். அது வந்து நம்ம இதுக்குல டாஸ்மாக் பண்ண அவ்வளவு போராட்டம் நடத்திருக்கோம் பாஸ். எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல வள்ளுவர் கோட்டமே நல்ல கூட்டம் தான். அவர் வந்து டெய்லி ஒரு போராட்டம் இருக்கும் எங்களுக்கு. அந்த போராட்டத்தை போது அவ்வளோ கூட்ட நெரிசல்ல ஒன்றும் முடியல, மூச்சு வாங்க முடியல, அவ்வளோ கூட்டம் வந்தது. ஆனால் ஒரே ஒரு டிவைடர் உடையல, ஒரு லைட்டு உடையல, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதுதான் பிஜேபி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை உங்களால் பண்ண முடியல. 3 நிமிஷத்துக்கு எதுக்கு ப்ரொட்டஸ்ட்? வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டு போயிருக்கலாம். ஆமா, அதுதான் பண்றாரு சார். அநியாயம். காமராஜருக்கு பல சிலை இருக்கு சார். என்ன பண்றாரு? வெளில போது நான் என்ன 3 சிலையை திறந்திருக்காங்களே கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இவர் மாலை போடுறது வெளில வந்த கூட்டம் வந்துருமா. அதனால மாலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸுக்கு எக்ஸாம்பிள். நம்மளால எப்பவுமே விஜய் வந்து படம் நடிச்சாலும் கரெக்டாக ஒரு இதாகிடும். இந்த இதனால் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க ட்விட்டரில். நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்னு போட்டேன். நேராக வராரு, தேடி பார்க்குறாரு. ஓ, இவர் தான் காமராஜரா? ஓகே ஓகே. மாலை எங்கே போட்டுட்டு எப்படின்னாரு, கிளம்பி போயிட்டாருங்க. அதாவது நீங்கள் கல்வி தந்தை, பெருந்தலைவர், தமிழகத்துக்கு அவர் செய்த ஒரு சாதனைகள் இது வரைக்கும் யாரும் செய்யலை. அப்பேற்பட்ட மனிதர். நாங்கள் பாஜக வந்து அவரை வந்து கொண்டாடுறோம். நீங்கள் இது வரைக்கும் யூஆர் நாட் எ ப்ரூவன் பார்ட்டி. நீங்கள் இன்னும் அவரை கொண்டாடணும். ஆனால் இவ்வளோ அலட்சியப்படுத்துறீங்க. காமராஜர் ஐயாவை இதுக்கு மேலே நீங்கள் அலட்சியப்படுத்த முடியுமா? இப்போ டைம் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரோட நினைவிடத்துக்கு போய் மாலை போட்டு மரியாதை செலுத்தி வர்றது கரெக்டா? அவரோட போட்டோவை வீட்லயே வச்சுக்கிட்டு நீங்க என்ன யூஎஸ்ல இருக்கிறீங்களா? சனையூர்ல இருக்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வரும்ன்றாங்க சார். வெளில வந்தா கூட்டம் அதிகமாயிடும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது, கூட்டத்தை சமாளிக்க முடியாது, எங்களுக்கு போலீஸ் அப்ரூவ் தர மாட்டாங்க. வரலையே சார், ப்ரொடெஸ்ட்ல வரலையே சார் கூட்டம். நீங்க தடுத்தீங்களா சார்? நீங்க பிளான் பண்ணி தடுத்தீங்கன்றாரு சார். நீங்க என்ன ஐ மீன் கவர்மெண்ட் சொல்றேன் சார். நீங்க என்னது? அதுதான் அவங்களும் சொல்றாங்க. எங்க நாங்க தடுத்தோம்னா எங்க தடுத்தோம்னு சொல்லுங்க. நாங்க தடுத்தோம்னா எங்க தடுத்தோம் சார்? பேசிக்கா கூட்டம் வரல. யாத்திரை நடத்தினவங்க கரெக்ட். எனக்கு தெரியுங்க கூட்டத்தை எப்படி வர வைக்கணும், எப்படி வருவாங்க, என்ன திசையில வருவாங்க, என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாம் தெரியுங்க. மோட் ஆஃப் ஏன் வரனாலும் நமக்கு தெரியும். அது நான் தெரிஞ்சதுல யாரு எனக்கு இப்போ திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியால நாங்க போகும்பொழுது திமுக காரங்க லோக்கல் பூத் லெவல்ல மிரட்டுவாங்க போகக்கூடாது அப்படின்னு. அதனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியா இருக்கும். சென்னை மாதிரி ஏரியால எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு யார் சொன்னாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துலயே உங்களால் வந்து க்ரௌடை மொபிலைஸ் பண்ண முடியல. அப்படி இப்படி க்ரௌட் வரும். நான் கேட்குறேன், ஒரு சினிமா நடிகையுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு கூட்டம் வரல, கரெக்டா? காமராஜருக்கு மாலை போடுறதாம உங்களுக்கு வந்து கூட்டம் வந்துடுமா? சொல்லுங்க சார். சார் கூட்டம் வருதோ வரலையோ ஐயா, நடிகையினுடைய தப்பா சொல்லலை, எல்லாரும் எங்கே வேணாலும் போய் தான் ஆகணும். ஒரு நடிகை அவங்களோட கல்யாணத்துக்கு கோவா வரைக்கும் தனி ஜெட்டு ஃப்ளைட்டில் போகிறீங்க, போங்க, தப்பு. எனக்கு ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். உடனே அவரோட ரசிகர்கள் எல்லாம் வந்து போகக்கூடாதா, அது பண்ணக்கூடாதா, இது பண்ணக்கூடாதான்னு வாங்க. அந்த அப்ஜெக்ஷன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவ்வளோ மெனக்கிட்டு போகக்கூடிய நீங்கள் கோவா வரைக்கும் இங்கே வந்தால் என்ன ஆகிடுவீங்க? அவரோட சமாதிக்கு பெருந்தலைவர் காமராஜருங்க, கல்வி தந்தைங்க, வள்ளலுங்க, அவ்வளோ பண்ணியிருக்கிறாருங்க இந்த நாட்டுக்கு. உங்கள் வீட்டு முன்னாடியே ஒரு அப்படி நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எத்தனை தலைவர்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு முன்னாடியே ஒரு அப்படி தான் வச்சிருக்காரு போல இருக்கு. இல்ல அப்படிதான் வச்சிருக்காரு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு யாருக்கெல்லாம் நினைவஞ்சலி இருக்கு அத்தனையும் வச்சிருங்க. அங்கேயே மாலை போடும், அங்கேயே பண்ணுவோம். சார் இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கிறது என்னன்னா, அந்த ஆக்டிவ்னஸே இல்ல, அப்படியே மாறி வராரு. அதுக்கு இல்ல, அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல விரும்பல. நீங்க நான் ஏதாவது சொல்லி தேவையில்லாத வம்பாயிடும் அப்புறம். திமுக மதுரை மாநாடு வரலையும் உதயநிதியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. சடனா வந்து என்னன்னு தெரியல, உதயநிதியை வந்து ஓரளவுக்கு ஒதுக்கிட்டு திருப்பியும் ஸ்டாலின் ஃபேஸை வந்து திருப்பி காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்? உதயநிதியை வந்து
அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது கரெக்ட் தான். பட் உதயநிதி இஸ் நாட் எ சிஎம் மெட்டீரியல். இப்படிதான் ஸ்டாலினையும் சொன்னீங்க, நான் இப்போ சொன்னோம், இப்படிதான் ஸ்டாலினும் சொன்னாங்க நாங்கள் எல்லாரும். ஒரு நாளுமே வந்து சிஎம் இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் வந்து சிஎம் மெட்டீரியல் இல்லைன்னு நம்ம சொன்னதே கிடையாதுங்க. வி நெவர் செட் தட். ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தன்னுடைய சிறிய வயதில் இருந்து அரசியலில் இருந்து படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறார். 1000 தான் இருக்கட்டும், தான் குடும்பம், முதலமைச்சர், இவர் அவங்களோட அப்பா ஈஸியா கிடைக்கல. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. கலைஞர் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களால் முதலமைச்சர் ஆக முடியல, கரெக்டுங்களா? ஆனால் உங்கள் பையன் வந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு, நீங்கள் டெபுட்டி சிஎம் கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் நெப்போ கிட்டுன்றாங்க. சொன்னால் கோவம் வரும் உதயநிதிக்கு. இதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம். அதனால் நீங்கள் நெப்போட்டிசமில் உங்களுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ என்ன பெரிய தொழில் செஞ்சார் இவர்? ஒரு கம்பெனி ஆரம்பித்து மிரட்டி எல்லாரையுமே படம் எடுத்து அதில் வரக்கூடிய காசில் நீங்கள் வந்து அந்த இது இந்த இது வாட்சி கீச்சு 4 கோடி 5 கோடி இப்படிலாம் சொல்கிறீங்க. பட் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்கள், உதயநிதி சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் பாருங்கள். செந்தில் பாலாஜி மோஸ்ட் கரப்டட். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டாஸ்மாக் வழக்கில் லிங்காக இருக்கக்கூடிய உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள், இல்லை அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அப்ஸ்காண்ட். ஸோ உங்களை சுற்றி எவ்வளோ ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டார் பாருங்கள் சிஸ்டம்மை. ஒரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஒரு அளவுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் ஒரு முடிவு எடுக்க தானே செய்வாங்க. அப்பா நீ கொஞ்சம் ஓரமாக இருப்பா, நீ சும்மா இருப்பா, நீ சும்மா டார்ச்சர் பண்ணாத. நான் எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணும், கட்சி யார் நடத்துறது? போகிற போக்கு பார்த்தா மொத்த பேரும் ஜெயிலில் தான் இருப்பாங்க போல இருக்கு. சன் டிவியில் பிரச்சனை, எல்லாத்துலேயுமே பிரச்சனை. அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே இடி கேஸ், ஐடி கேஸு. என்னது இது? எப்படி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும்? இப்போ முதலமைச்சருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 2000 கோடி 3000 கோடி அடிச்சிங்கன்னு விடுவாங்களா? கெட்ட பேர் அவருக்கு தானே வரும். கரெக்ட் சார், உங்களுக்கு மக்கள் ஒரு அவர் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லையா சார்? அப்படிதான் எனக்கு தோணுது. அவர் கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. டு பி வெரி ஃப்ராங்க், இதுதான் உண்மை. கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு இதை வந்து ஒரு ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பவரை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தள்ளுறது, அப்படி தள்ளுறது, இப்படி போ, அப்படி வா. ஸோ இது வந்து உங்களுக்கு மக்களுக்கு பிடிக்காதுங்க. மக்களுக்கு என்றைக்குமே ஒரு உண்மையான அரசாங்கம், குட் கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அக்கௌண்டபிள், செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் அக்கௌண்டபிள். இது என்னால் தான் இது நடந்தது, இது என்னால் தான் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, கேட்குறீங்களா? கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட், அதை சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லி திமுகவில் இருக்க மொத்த பேர் உருட்டினாங்க. முதலமைச்சரே உருட்டினார். கரெக்ட். டிஜிபி உருட்டினார். எல்லாருமே உருட்டினாங்க. ஹோல் முதலமைச்சர் உருட்டினாரு, டிஜிபி உருட்டினாரு. உண்மையை சொல்ல வேண்டிய மீடியாக்களும் அது ஒத்துவுதுச்சு. ஆனால் உண்மை என்ன, எல்லாருக்குமே தெரியும் அது பாம் பிளாஸ்ட். அங்கே தான் நமக்கு பிரச்சனை வரும். மக்களுக்கு உண்மை தெரியும். ஆனால் நீங்கள் மக்களை வந்து திசை திருப்பணும்னு நினைக்கும் பொழுது அங்கே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மக்களுடைய காமன் கான்ஷியஸ்னஸை உங்களால் மாற்ற முடியாது பாஸ். அது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அதை உங்களால் மாற்றவே முடியாது. அதை மாற்றணும்னு நினைக்கும் பொழுது மக்கள் முழிச்சுப்பாங்க. ஓ, இவன் போய் சொல்கிறான். அது அமராக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களை வந்து நீங்கள் திசை திருப்பணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளே சில டைம் சில கேம் விளையாடுவோம்ல, எல்லாம் பொலிட்டிஷியன் ஆடுற கேம் தான். மக்கள் டக்குன்னு நீங்கள் பாரு கரெக்டாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன இன்டர்னலாக என்ன நினைக்கிறோன்றது வந்து அவங்களுக்கு டீகோட் ஆகிடும். அது கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக். அது நீங்கள் ஒரு மாசை வந்து ஏமாற்றவே முடியாது. ஏமாத்திட்டீங்கன்னா திருப்பி உங்களை வந்து நம்பவே மாட்டாங்க. மறதின்றது ஒன்று இருக்கும், அது வேற. கரெக்ட். அது எவ்ரி 5 இயர்ஸ்க்கு அந்த மருதி வரதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, அது வேற நினச்சிக்கிங்க. பட் ஆனால் அந்த மருதி ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஒரு 5 இயர்ஸ் அந்த டைம் இருக்கு. இப்போ நீங்கள் மக்களை ஏமாத்திருக்கீங்க, எல்லா விஷயத்துலையும் ஏமாத்திருக்கீங்க. நீட்டு விஷயத்தில் ஏமாத்திருக்கீங்க, பண விஷயத்தில் ஏமாத்திருக்கீங்க. 1000 ரூபாய் சார், அனைத்து பெண்களுக்கும் இல்ல அவர் வாயாலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னீங்களா, சொல்லலையா? எப்படி ஏற்பட்ட உருட்டுது? கொடுத்தீங்களா? அடுத்து சொல்லுங்க, கொடுக்கல. கடன் தள்ளுபடி சொன்னாங்களா? செய்யல. செஞ்சாங்களா? செய்யல. எஜுகேஷன் லோன் செய்யல. நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் சொன்னாங்கல்ல? சொன்னாங்க. செய்யல. செஞ்சாங்களா? எத்தனை வாக்குறுதி? ஐ திங்க் இப்போ எனக்கு நல்ல ஒரு ஐடியா வருது. நம்ம 2 பேரும் திருப்பி இன்னொரு பாட்காஸ்ட்ல உட்காரணும். திமுக வாக்குறுதி எல்லாத்தையும் வாக்குறுதியே நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெலிவரி பண்ணிருக்காங்க, மார்க் போடுவோம். ஆமா, திமுக மேனிஃபெஸ்டோக்கு மார்க் இல்ல. ஒரு ஐடி கம்பெனி சிஇஓ திமுக ஒத்து ஊதிட்டு
இந்த தேர்தல் அறிக்கை நல்லா இருக்கு, அந்த தேர்தல் அறிக்கை இந்த பண்றாங்கல்ல. தேர்தல் அறிக்கைக்கு 500 மார்க் 100க்கு 500 மார்க் கொடுத்தாருல. இப்ப நம்ம எவ்வளவு நிறைவேற்றிருக்கான்னு பண்ணுவோம் அப்ப பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்ல. சரி, ஒரு சார், மேனிஃபெஸ்டோ நீங்க எடுத்து மீனவர்களுக்கு வீடு கட்டி தரேன்னு இருக்கேன், கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதோட சார் இதுல அல்டிமேட்டான உருட்டு என்னன்னா, இதுதான் அல்டிமேட் வந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் வாருங்க. சண்டை நடந்துரு இப்பயும் போயிட்டு இருக்கு. அதுதாங்க அல்டிமேட். இங்க இருந்து ஒரு டீமை போய் எங்க போச்சு இவங்க சொன்ன உருட்டு. நாங்க இங்க இருந்து தமிழ்நாடுல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் உக்ரைன்ல போய் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதை 2000 குழந்தைங்க கிட்டத்தட்ட 20-25,000 பேர் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதில் 2200 பேர் என்னவோ தமிழ்நாடுக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்க பாதுகாப்பா கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உக்ரைன் நாடு எங்க இருக்கு மேப்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோமா? மேப் வச்சுக்காம பாஸ் 4th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு மேப் ஸ்பாட் அவுட் தி கண்ட்ரி, ஸ்பாட் த கண்ட்ரி. நீங்கள் வந்து அதை ஸ்பாட் பண்ணணும் எங்கே இருக்குன்ட்டு. கரெக்டா? அது எழுதியிருக்காது. அந்த மாதிரி உக்ரைன் எங்கே இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சரி, உக்ரைன் பேர் வேணும் புதுசாக, ரஷ்யா எங்கே இருக்குன்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். அவர் பேரே ரஷ்யன் ரிவோல்ட். சரி, ஓகே, உதயநிதியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். 2 பேருக்கும் 2 நாடு எங்கே இருக்குன்னே தெரியாது பாஸ். ஆனால் என்ன உருட்டுனாங்கன்னா, இந்த டீம் போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இல்லை ஃபோன்ல எல்லாம் பேசுகிறாங்க. யாருக்கு தான் ஃபோனில் பேசுகிறோம் நாங்கள், ரஷ்யா உக்ரைன். ஏன் யாருக்கு பேசுறீங்கயா? 2 நாடுகளும் சண்டை நடந்துட்டு இவங்க எங்கேருந்து ஃபோனில் பேசுகிறாங்களா? யாருக்கு? எங்கே போயிட்டு வந்தாங்க தெரியுமா? தமிழ்நாடு பவன் டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. தமிழ்நாடு பவுண்டு போயிட்டு வந்த செலவு தான் மிச்சம் டெல்லிக்கு. அது கவர்மெண்ட் செலவு. அதுவும் கவர்மெண்ட் செலவு. அங்கே அந்த குழந்தைங்களை ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாமல் கொண்டு வந்தது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ கூட எப்படி வந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? 2 நாடு சண்டை போடுது, பிரதமர் வார நிறுத்துறாரு. உலக சரித்திரத்திலே கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் யூஎஸ் சொல்லியே நிப்பாட்டல வாரு, சைனா சொல்லியே நிப்பாட்டல. சைனா மக்களை விட்டுட்டாங்க, அம்போன் விட்டுட்டாங்க ரஷ்யாவில், அங்கே அம்போன் விட்டுட்டாங்க உக்ரைனில். அதே மாதிரி யூஎஸ்லையும் விட்டுட்டாங்க, யூஎஸ் மக்களும் விட்டுட்டாங்க. எப்படியாவது வந்துடுங்க. ஆனால் எப்படியாவது வாங்கன்னு சொல்லி இந்தியா சொல்லலை. இந்தியா 2 நாடுகளுக்கு ஃபோன் பண்ணி பஃபர் டைம் கொடுங்க, எங்கள் ஆட்களை மட்டும் நாங்கள் வெளியே அனுப்பிக்கிறோம். இப்போ வரும்பொழுது இந்திய நாட்டு கொடியோட பஸ் வருது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு சொன்னது சார், இது நான் இன்னும் நரேட் பண்ணல ஸ்டோரியை. பஸ்ஸுக்கு முன்னாடி கொடி கட்டியிருக்காங்க, வருது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தெரியல எந்த நாட்டு கொடி. எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியுமா? 200 நாடு கொடி தெரியுமா? தெரியாது. இப்போ வராங்க, நிறுத்துறாங்க, எந்த நாடுன்னு சொல்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்தியா. ஓ, யூ ஆர் கமிங் ஃப்ரம் மோடி கண்ட்ரி, கோ கோ கோ. நான் சொல்லலை பாஸ், நான் சொன்னால் நீங்கள் ஹைப்புன்னு சொல்லுவீங்க. அங்கிருந்து வந்த பசங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை பண்ணது பிரதமர். ஆனால் நீங்கள் என்ன உருட்டுனீங்க, இப்படியெல்லாம் உருட்டுனீங்க. சரி, இப்போ அந்த ஈரான்ல வந்து மீனவர்களை நைனார் லெட்டர் எழுதிட்டு ஆமா, உடனே நம்ம தான் கொண்டு வந்தோம். நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம தான் கொண்டு வந்தோம் சார். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது டெய்லி ஒரு அட்டாக் ஆன் ஃபிஷர்மேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இருந்ததா இல்லையா? கண்டிப்பா இருந்தது. டெய்லி இருந்ததுங்க. ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்கா? கிடையவே கிடையாது. 2014ல மோடி அவர்கள் பிரதமர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ண விஷயம் ஸ்ரீலங்கன் இஷ்யூ தான். அப்போ நீங்கள் அவர் கோயில் கட்டி கும்பிடணுங்க. இங்கே யார் யாருக்கோ கோயிலெலாம் கட்டுறீங்க, அவரு கட்டணுங்க கோயில். அப்படியே ஏற்பட்ட மனிதர், அவருடைய அலைன்ஸ் தான் இந்த அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ். இது வெற்றி பெற வேலை செய்கிறோம். அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அந்த டாஸ்கில் தான் இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற டைமென்ஷனில் நாங்கள் வரணும்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கும், அந்த டைமென்ஷனில் நாங்கள் வருவோம். பட் உறுதி அதுக்கான வேலையை தான் பண்ணுவோம். காமன் எனிமி யாருக்கு, உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், யாருக்காரு காமன் எனிமி முக ஸ்டாலின், டிஎம்கே கவர்மெண்ட். ஆமாம், அதை அன்சீட் பண்ணுறதுக்கு என்னவோ அந்த வேலையை, எல்லா வேலையும் செய்வோம். இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வந்து பயத்தில் உட்காந்துருக்கீங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வரும். இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ யூ வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு டிஃபீட் டிஎம்கே. 200%. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வில் டூ தட், ஐ வில் டூ தட், அவர் பார்ட்டி வில் டூ தட். இது ஐடியாலஜி பிரச்சனை கூட கிடையாதுங்க. மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். எம்ப்ளாய்மெண்ட் இல்லை சார். எவ்வளோ வெட்கக்கேடு பாருங்க. இப்போ ஃபார்ம் ஆன ஆந்திர பிரதேஷுக்கு போய் பாருங்க பாஸ், டெஸ்லாவே அங்கே ஆரம்பிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதை புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? இவருக்கு தான் வந்து கேவலமா மீம்ஸ் போடுறதுக்கு, டிஆர்பி ராஜாக்கு மீம்ஸ் போட தானே சார் டைம் இருக்கு. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இது வரைக்கும் எத்தனை கம்பெனியை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காரு? எம்ஓயு சைன் பண்ண கம்பெனி கொண்டு வந்ததா கிடையாது பாஸ். அடைக்கல் நாண்டி எத்தனை நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பித்து எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டீங்க சொல்லுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்களே, இத்தனை லட்சம் பேருக்கு நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? நீங்கள் எத்தனை லட்சம் பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஒயிட் பேப்பர். அதான் சார், நீங்கள் 80% தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிருக்கீங்க, 90% நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்றீங்களே.
என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க ஒயிட் பேப்பர் கூட கொடுக்க மாட்டேன் இல்ல ஓன்னு போயிடுறாங்களே. உங்களுக்கு திட்டங்கள் விடுங்க. நீங்க வந்து உங்கள கொள்ளையடிக்கிறதுலே டைம் ஆயிடுச்சுல்ல. உங்கள கொள்ளையடிச்சு, அந்த காச காப்பாத்தணும். அவங்கள காப்பாத்தணும். அவங்க எப்படி மாட்டிக்காம இருக்கணும். யோசிச்சு பாருங்க. உதயநிதி மட்டும் தாங்க அப்ஸ்காண்ட் ஆகல. மத்த அவர் கூட இருக்க அத்தனை பேரும் அப்ஸ்காண்ட் ஆனாங்க. லண்டன்னாங்க, அங்கன்னாங்க, இங்கன்னாங்க. இப்ப மக்கள் விரும்புறது இல்லங்க. மக்கள் என்னைக்குமே இந்த அளவுக்கு ஊழல், இந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம், ஒரு அதிகார திமிரு, இதெல்லாம் என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. மக்கள் உறுதியா 2026ல இவங்கள எதிர்த்து வாக்களிப்பாங்க. நான் வந்து என்னன்னா, விஜய் வந்தாரு. விஜய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். நான் உறுதியா நெனச்சேங்க. ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மனிதரா நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே இந்த மனிதர் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்டின்னா, அவருக்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்க மாட்டேன்றாரே! ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவர் என்ன சார் நீங்க ஒரு புரொட்டஸ்ட்டுக்காக வரீங்க. ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் பாஸ். அஜித் குமார் கஸ்டோடியல் டெத் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் மேட்டர். அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணல ஆனா. பாஸ் நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம். எங்களுடைய அலைன்ஸ் மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கேங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர். தனித்து ஒரு முடிவு எங்களால எடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அப்படி எடுக்க முடியாது. எடுக்கவும் மாட்டீங்க. தட்ஸ் நாட் அது தவறு. ஓகே. எடுக்க மாட்டோன்ற கிடையாதுங்க. தவறுங்க. நீங்க அலைன்ஸ்ன்னு வந்த அப்புறமா கூட்டு முயற்சியா தான் இருக்கணும். எடுத்தப்போ நான் சொல்லிட முடியாது. இப்ப நான் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூக்கும், இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்கும் ஒரு 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 வார்த்தையை பார்த்து தான் விடுவேன். அதுதான் தர்மம். அது பிடிக்கலன்னா நீங்க வந்து இந்த தொழில் நீங்க செய்யக்கூடாது. வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். நீங்க உடனே சொல்லுவாங்க தொழிலா காசு சம்பாதிக்க போறீங்க. இதுவும் வந்து ஒரு தொழில் தான். மக்கள் சேவை ஒரு தொழில் தான். காசு சம்பாதிக்கிறது கிடையாது. இதுவும் எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தொழில்னா, கடவுளுக்கு நீங்க செய்யக்கூடிய பூஜை எந்த அளவுக்கு உன்னதமானதோ, அந்த அளவுக்கு உன்னதமானது தான் இந்த பாலிடிக்ஸ் என்ற தொழில். ஆனா அத நீங்க காசுக்காக கேவலமான ஒரு கரப்ஷன். ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன் பாஸ். முருகர் மாநாட்டுக்கு வந்தவங்கள பாதி பேர் பாஜககாரங்க கிடையாது. பொதுமக்கள். ஏன் வரான்? இந்த மெஜாரிட்டி ஹிந்து கம்யூனிட்டியை நீங்க ஹர்ட் பண்றீங்க. அகைன் அண்ட் அகைன் நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சிட்டிங் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு? ஹிந்து தர்மத்தை நான் ஒழிப்பேன். ஹிந்து தர்மம் வந்து டெங்கு, மலேரியா, ஹெச்ஐவி போன்றது சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். சொல்லியே அவர் கண்டினியூ ஆகுறாருல்ல. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க? அப்போ மக்களுக்கு எல்லாமே மனசுல போய்க்கிட்டே இருக்கும். உள்ள போயிட்டே இருக்கும். உள்ள போயிட்டே இருக்கும். உள்ள போயிட்டே இருக்கும். அது எப்போ வெளிப்படும்னா எலக்டோரியல் டேல அது வெளியே வரும். இப்போ வராது. இப்போ வரவே வராது. அந்த நேரத்தில் வெளியில வரும். என்ன ஒரு 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 பாலிசி நீங்க வந்து தமிழ்நாடு சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு பாலிசியை சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லுங்க. சார் கலைஞர் சிலை திறந்திருக்காரு எல்லா ஊர்லயும். மத்த ஊர்லாம் நான் திறந்திருக்காரு. சீரியஸாவே கேட்குறேன் பாஸ். பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்காரு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்காரு. திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு. திருச்சிக்கு மிக மிக அருகாமையில் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு. சென்னை பஸ் ஸ்டாண்டு எல்லா வசதிகளோட ஒர்க் ஆகுதா? போதா? திறக்க போறாங்க இப்போ. எப்போ எத்தனை வருஷம்? இது எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? கிளாம்பாக்கம் தண்ணி மழை பெஞ்சு இப்போ மழை பெய்ய போகுது. பார்ப்போமா? ஒரு இன்டர்வியூ சார் கிளாம்பாக்கம் போமா? மக்களுக்கு வந்து தாம்பரத்துலயும் கிளம்பாக்கம் போறதுக்கு அவ்வளவு வசதி இருக்குன்றாங்க. நீங்க வரது கஷ்டமா இருக்குன்றீங்க. எப்படிங்க? என்னங்க நீங்க என்ன விளையாடுறீங்க? பயங்கரமா இருக்குன்றாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நீங்க என்ன சார் நீங்க வேற பெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் இந்தியாவிலேயே. அப்போ பெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் யாரும் பார்க்கல போல இருக்கு. குஜராத்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. சார் ஒரு ரிவ்யூ மீட்டிங் சிஎம் உடைய தலைமையில் கேபினெட் உட்காந்து நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு எவ்ரி வீக் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறார். இன்க்ளூடிங் பவன் கல்யாண் ஹேஸ் டு சிட். இங்கே நீங்கள் காட்டுங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங். நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? நானும் பார்த்ததில்ல. கேபினெட் மீட்டிங் நான் பார்க்கல. எனக்கு தெரியல வேற யாராவது பார்த்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திசை திருப்பதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் சார், போட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. சிபிஎன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இஸ் கிவிங் வார்னிங் டு ஹிஸ் மினிஸ்டர் ஓப்பன் ஃப்ளோரில். அப்போ உங்களை பார்த்து ஆஃபீஸர்ஸ் பயப்படுவாங்க. உங்களுக்கு மதிப்பு எப்படி வரும்? உங்கள் கொலிக ஒருத்தரை நீங்கள் வார்ன் பண்ணும் பொழுது, தவறு செய்யும் பொழுது வார்ன் பண்ணும்போது, அப்போ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் லைனில் நிற்பாங்க. போய் சஸ்பெண்ட் பண்ணுவார்ப்பா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்ப்பா, டிஸ்மிஸ் பண்ணுவார்ப்பான்ட்டு. நீங்கள் தானே மற்றவங்கள பார்த்து பயப்படுற அளவில் இருக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் வார்ன் பண்ணுற வரைக்கும் செந்தில் பாலாஜி பொசிஷன் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருந்தாரு. எவ்வளோ கேவலங்க இது. இறுதியாக சொல்லிக்கிறேன் நான், 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரர் விஜய் அவருக்கு இது அறிவுரையாக கூட நீ அவர் எடுத்துக்கலாம், அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். அவர் கூட இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு வந்து அரசியல்வாதி மாதிரியே தெரியலை. அவர் இனியாவது கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி இப்போ கூட அவர் அந்த பார்ட்டியை கொண்டு போய் சேர்க்கலைன்னா எழுதி வச்சுக்கிங்க, ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம்ன்றீங்க சார். இட்ஸ் வெரி டஃப். ஆர்கனைசேஷனுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஜெயிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிற்கிற இடத்துல டஃப்பான கேண்டிடேட் தானே போடுவாங்க எல்லா கட்சியுமே. உங்களை ஈஸியாக ஜெயிக்கணும்னு நினைக்க பவன் கல்யாண் 2 வாட்டி
பை த வே உங்களுக்கு சொல்லணும், பவன் கல்யாண் 2 வாட்டி நின்னுருக்காரு தனியா. 2 வாட்டி லாஸ் த எலெக்ஷன். அலையன்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்காரு இப்ப. அதெல்லாம் திங்க் பண்ணணும். இந்த கூட இருக்கிற கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டம். அந்த ஃபேன்ஸ் கூட்டத்த வச்சு நீங்க அரசியல் பண்ண முடியாது. அரசியல் பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு பண்ண தெரியாது. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 15, 20 இயர்ஸ் வரதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க தேசிய உங்களுடைய கட்சியில நீங்க பொறுப்பு போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் கூட உங்களோட ஃபேன்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அந்த அந்த பேசிக் புரிதல் இல்ல. பேசிக்கு தேவையான அரசியல்ல தேவையான அந்த பேசிக் புரிதல் கூட கிடையாது. அஜித்குமார் இஷ்யூல கஸ்டோடியல் டெத்ல அஜித்குமாரை விட்டுட்டாங்க. விஜயை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவனுடைய பிரச்சனை என்ன நான் சொல்றேன். எங்க தலைவர் பார்த்துட்டீங்களா என்ன பேசுனாங்க? எங்க தலைவர் இஷ்யூவை பேசுங்கய்யா. இஷ்யூவை பேச தெரியல அந்த கட்சியில யாருக்குமே. தலைவர் பேசிட்டார் அஜித்துக்கா தலைவர் என்ன 3 நிமிஷம் ரீல் பேசியிருக்காரு. ரீல் விட்டுருக்காரு. கையில பிடிச்சிருக்கிற சார், கையில என்ன பிடிச்சிருக்கீங்க? சாரி வேண்டாம், உங்க சாரி வேண்டாம், 24 பேருக்கு சாரி கேளுன்றார். ஜோக்கர் மாதிரி பார்ப்பாங்க உங்களை. இல்ல பாக்குறாங்க, அதான் உண்மை. பாக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இல்ல பாக்குறாங்க, அதான் பட் உண்மை. நீங்க சாரி உங்க சாரி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு 24 பேருக்கு சாரி கேடு. சாரி கேட்டா உயிர் வந்துருமா? நீ கேட்க வேண்டியதுனே சாரி கேட்டா உயிர் வந்துருமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? அது கேள்வி. அப்போ உங்களுக்கு போராட்டமே நடத்த தெரியல. மாநாடு மட்டும் நடத்திடுவாங்க. இப்போ மதுரையில் ஒரு மாநாடுனா ஈஸி இல்லை. ப்ராம்ப்ட் வச்சு ஈஸியாக படிச்சிடலாம்ல நம்ம. மறந்துட்டேன். ஐயோ அந்த டைலாக் மறந்துட்டேன். எப்படி மறந்துட்டீங்க? எப்படி ஞாபகம் வந்து உங்களுக்கு? எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒன்று அரசியல் பண்ணுங்க, இல்லை படம் நடிங்க. 2 சைமல்டேனியஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அங்கே காட்டுவீங்க, அது இங்கே காட்டுவீங்க, குழம்பிடும். பனையூர்ல இருந்து உங்களால் காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வர முடியாத நீங்கள் என்ன அரசியல்வாதின்னு நான் கேட்குறேன். விஜயை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது விட உங்களுக்கு வேற என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒர்க் உங்களுக்கு என்ன? காமராஜர் ஐயாவுக்கு மரியாதை செய்யறதை விட உங்களுக்கு என்ன முக்கியமான ஒர்க்கு? தலை போகிற காரியம் என்ன பாஸ்? புரியல பாஸ் எனக்கு. பழைய அமரா இருந்தால் வேற மாதிரி பேசுவோம், அது வேற. பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை விட ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு கிடையவே கிடையாது. நோ ரோல், நோ ஜாப். போன படம் ஊற்றிக்கிச்சு, அடுத்த படம் எப்படி வரும்னு தெரியாது. ஆக்சுவலி உண்மையே சொல்ல போனா அந்த அந்த விஜய் இதுவே கம்ப்ளீட்டா இன்ஆர்கானிக் க்ரோத். நான் சினிமா உங்களுக்கு தெரியும், சினிமா வந்து நான் ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே தான் உங்களுக்கு தெரியும் பர்சனலாக. பூவே உனக்காகனு ஒரு படம் 96ல் வரல அப்படின்னா அவுட் ஆஃப் போர்டு. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 படம் பண்ணால் ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகிடும். மிச்சம் 4 படத்தை வச்சு இவங்க வந்து இன்ஆர்கானிக்காக 500 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 2000 கோடி. நீங்கள் பாருங்க, விஜய் வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண எடுத்தா அடுத்த படம் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இவங்களுக்கு சன் பிக்சர்ஸே ப்ரொடியூஸ் பண்ணல. இவங்களுக்கு எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் ரஜினிகாந்த் சார் உள்ள இழுத்துப்பாங்க. அதே தான். நான் ரஜினிகாந்த் சாரோடைய ஃபேனு. கரெக்டா? கரெக்ட். அவர் எப்பெல்லாம் தேவையோ நான் சூப்பர் ஸ்டார் 4 பேர் பேசுவாங்க. யாரு இவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? விஜய் தான் சார். நம்ம தமிழ்நாடு தாண்டா நம்ம படம் ஓடாது சார். ரஜினிகாந்த் சார் படம் இந்தியா ஃபுல்லாக ஓடும். ஜப்பானில் ஓடுது, சைனாவில் ஓடுது, யூஎஸ்ஏல ஓடுது. ரஜினிகாந்த் எங்க இருக்கிறாரு? பாபா படம் ஃப்ளாப் ஆனோடனே இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ரீலீஸ் பண்ணாலும் பாபா ஓடுது பாஸ். ஓடுது, அதான் உண்மை. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஓடுது சார். ஒரு படம் பார்ட்டி வச்சு கொண்டாடுறது, அப்புறம் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி இவங்களே காசு கொடுத்து இன்ஆர்கானிக்கா பண்றது. ஒரு படம் ஓடும் ஓடாது. ஒருத்தர் எல்லா வாட்டியும் ஜெயிக்க முடியாது. தோல்வின்றது எல்லாருக்குமே. எப்பேற்பட்ட சயின்டிஸ்டா இருந்தாலுமே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ல இருந்து டெஸ்லால இருந்து அத்தனை பேருமே ஃப்ரீக்வெண்டா ஃபெயிலியர்ஸை சந்திச்சவங்க தான். இன்னைக்கு நோபல் அவார்டு வாங்கியிருக்க அத்தனை பேருமே ஃபெயிலியர்ஸை சந்திச்சவங்க தான். ஆனால் ஃபெயிலியர் மட்டுமே இது கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்ணுறீங்க. இன்னைக்கு கூட சார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அப்படியேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் உங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவ்வளோ ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. அப்புறம் அவர் ரெக்ரெட் பண்ணுறாரு. ரெக்ரெட் பண்ணுறது வேற. நான் ஒரு வார்த்தை விட்டுலாம் விஜயை பற்றி, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குன்னு பாருங்கள். அந்த வலியை ஈஸியாக என்னால் கிரியேட் பண்ண முடியும், நீங்களே எனக்கு கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அது கிடையாது இல்லை, ஜெர்னின்றது அது கிடையாது இல்லை. அந்த டீசென்சி, டிக்னிட்டி, டிசிப்ளினை பார்ட்டியில் கொண்டு தாவேகாவனுடைய ஐடியாலஜி என்ன யாராவது சொல்ல முடியுமா? ரூம்ல 4 பேர் மோடி எதிர்ப்பது, ஸ்டாலின் எதிர்ப்பது. எங்க எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறாரு 3 நிமிஷத்துல எப்படி எதிர்ப்பீங்க எனக்கு தெரியலையே பாஸ். எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாரு. சாதாரணமா உங்க படம் கூட நீங்க 2.5 மணி நேரம் நடிக்கிறீங்க சார். அறிக்கை விடுறாரு சார் எல்லாத்துக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அறிக்கை வருது. அதுக்கு பேர் தான் லெட்டர் பேட் கட்சின்னு வாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சொன்னா கோவம் வரும் உங்களை எல்லாருக்கும். அவன் கேமராமேன் அடிச்சிருவான், கேமராமேன்லாம் அடிப்பான், விஜய் ரசிகர் அவன்லாம். அதெல்லாம் கிடையாது. அதை பாருங்க பின்னாடி கிடையாது 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 நான் கிடையாது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதனால லெட்டர் பேட் கட்சி இது கரெக்ட் கிடையாது. நீங்க வந்து களத்துல இறங்கி நீங்க என்னைக்கு போராடுறீங்களோ அப்போ மக்கள் உங்களை உண்மையிலேயே விரும்புவாங்க. அப்போ உங்களால திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு வரும்.
அது இல்லாத வரைக்கும் உங்களை வந்து ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. திமுக எங்கேயா சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா விஜய? இல்ல. எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த சீரியஸா எடுத்துக்காத விஜய் தான் நீங்க கூட்டணி கூப்பிடுறதா எனக்கு வருத்தமா இருக்குன்றேன் நான். சார் எல்லாருமே கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தான். நாங்கள் எங்கேயா பர்டிகுலராக நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்குன்னு நாங்கள் என்ன நீங்கள் ப்ரெஸ் நீங்கள் கேட்குறீங்க சார் விஜய் அவர்களை எங்க உங்க கூட்டணி கூப்பிடுவீங்களா? நீங்க பாருங்க இந்த டபுள் கேம் விளையாடக்கூடாது. நீங்க நான் என்ன மைக்கில் யாரு எடுத்து அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் கிட்ட சார் நீங்க வந்து விஜய் கூப்பிடுவீங்களா சார் விஜய் கூப்பிடுவீங்களா இதே வேலை சார் எல்லாருமே வரணுங்க, எல்லாருமே கூட்டணிக்கு வரணும், சீமான் கூட வரணுங்க, எல்லாரும் வந்தா நம்ம வந்து ஸ்வீப் பண்ண முடியும். அது எல்லாம் சொல்றது தானே. நான் தான் வரமாட்டேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க சொன்ன அப்புறமா தான் தலையில தானே மண்வாரி போட்டதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? அறிவுறுத்தல் சொல்லலாம் பாஸ். கேட்க மாட்டேன், நான் பாலங்கிறதுல குதிச்சே தீருவேன் நான். ஐயா தண்ணி இல்லையா அங்கே குதிச்சிங்கன்னா கால் ஓடையா? நான் குதிப்பேன். குதிப்போ கால் ஓட போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகு சொல்கிறேன். உடனே அதை லிங்க் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு சீமான் அண்ணன் சொன்னார்ல, ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நடுவில் நிற்காத. கரெக்டாக நான் சொல்கிறது. அதனால் பேசிக்காகவே ஜெயிக்கக்கூடிய கூட்டணி என்டிஏ. அதுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், அதை ஜெயிக்க வைக்கணும். மக்கள் ரெடி ஆகிட்டாங்க, ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு. ஐ திங்க் நீண்ட நேரமாக பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ரஜினி ஆரம்பித்து அண்ணாமலை, விஜய் சார் பாலிடிக்ஸு. ஐ திங்க் விஜய் சார் பாலிடிக்ஸை பற்றி இவ்வளோ பேசியிருப்பாரா தெரியல. இல்லை பேசக்கூடிய ஆட்கள் இல்லைன்றதான் எனக்கு வருத்தம். நம்ம தான் நிறைய பேசியிருக்கோம். பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலை இருந்திருந்தா அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஒன்று சார், ஆதவ அர்ஜுனா எங்கே போனாலும் நீங்கள் வேறு பாவம். ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணார்? சரி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.